உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, சில நண்பர்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த சனி வக்ர பெயர்ச்சி ஒரு 4.5 மாதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வீடியோ அவேர்னஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த வீடியோ அவேர்னஸான வீடியோ தேவை அப்படின்னா, இப்போ மக நட்சத்திரம், அவங்களுக்கு சிறு வயதிலேயே சுக்கிரன், சூரியன், சந்திரன் இப்படி ஏதாவது ஒரு திசை நடந்து கொண்டிருக்கலாம். அதே பூரம், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு ஒரு 50 வயசுக்கு மேலே போச்சுன்னா ராகு போகும். உத்திரம், அவங்களுக்கு ராகு அல்லது குரு, சனி. இதை நீங்கள் முதல்ல ஒரு பட்டியல் எடுத்துக்கணும். எப்போதுமே இதை எடுத்துட்டோம்னா உங்களுடைய லக்ன ரீதியாகத்தான் இந்த இந்த திசைகள்லாம் வேலை செய்யும். இப்போ புதிதாக ஒரு 1000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நான் உங்களை எப்படியுமே பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்போ தான் எப்படி உங்களுக்கு வாழ்வியலுக்கு நம்ம வழிகாட்டுறோங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் 9842208655 இந்த நம்பரில் நீங்கள் சிம்ம ராசி அல்லது என்ன லக்னம் ரெண்டையுமே போடுங்க. நான் ஒரு பிளேலிஸ்ட்டு 2 அனுப்பி விட்றேன். ஒரு 120 வீடியோஸ் இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் நிறைய பல வீடியோக்கள் பல சங்கதிகளை சொல்லும். சரிங்களா? அப்போது ஒரு திசாபுத்தி நன்றாக நடக்குமேயானால் கோட்சார ரீதியாக பாதிக்காதீங்க. அஷ்டம சனி என்னதான் செய்யணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 1க்கு 2 வீடியோலாம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு போட்டாச்சு. அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதை போய் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சிம்மம் அஷ்டம சனி என்னதான் செய்யும் அதெல்லாம் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு இதே மாதிரி தான் என்னென்ன நல்ல திசாபுத்திகள் உங்களுடைய லக்ன ரீதியாக வேலை செய்யும். ராசி ரீதியாக கோட்சார பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ லக்ன ரீதியாக நல்ல திசாபுத்தி நடக்கும் பொழுது கோட்சார பலன்கள் வேலை செய்யாது. சமீப காலத்தில் என்னுடைய வாடிக்கையாளர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், சார் நிறைய யூடியூப் பார்த்து பயந்துக்கிட்டு தான் உங்களை கூப்பிட்டேன், பயமுறுத்துகிறாங்க, அஷ்டம சனின்னு பயமுறுத்துகிறாங்க. சார், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிங்கிறது உண்மை. அது யாருக்கெல்லாம் பொருந்தும்? நல்ல திசாபுத்திகள் உங்களுக்கு நல்ல திசாபுத்தினா எப்படி சொல்கிறது? இப்போ மக நட்சத்திரம், சுக்கிர திசை, சூரியன் நல்ல திசையா, சந்திரன் நல்ல திசையா, செவ்வாய் நல்ல திசையானா இதெல்லாம் உணர்ச்சிகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய திசைகள். அப்போ அந்த நேரத்தில் உங்கள் லக்னத்துக்கு அந்த கிரகம் கெட்ட இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, சூரியன்னா உங்களுக்கு எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட். சந்திரன், செவ்வாய் ஷார்ட் டெம்பர். சந்திரன் அப்பப்போ கோவப்படுறது அப்பப்போ. அப்போ அஷ்டம சனி காலத்தில் கணவன் மனைவி உறவு பாதிப்பு, சொந்தக்காரங்க பாதிப்பு, அப்பா அம்மா உறவு பாதிப்பு, அண்ணன் தம்பி உறவு பாதிப்பு, இதெல்லாம் அந்த திசைகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுதான் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், இப்பவும் சொல்கிறோம். வரக்கூடிய இந்த 4.5 மாதங்கள் அந்த அஷ்டம சனியிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அதுக்கு நல்ல திசைகள் அப்படிங்கிறது இப்போ பூர நட்சத்திரம், செவ்வாய், ராகு போன்ற திசை நடக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் உங்கள் லக்ன ரீதியாக நல்ல இடத்துல இல்லைன்னா இவங்கெல்லாம் கவனித்து பார்க்கணும். உறவுகள் இதில் பார்த்தீங்கன்னா நடிப்பில் கவனம் அப்படின்னா என்ன? இந்த உறவுகள் உங்ககிட்ட நடித்தாங்களா இல்லையா? அதுதான். இந்த உங்களுக்கு நடிக்கிறது பிடிக்காது. உங்களை பாராட்டி பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. நீங்களும் நம்மளை உண்மையிலேயே பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க. அதனால் வந்த விளைவுகள் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்குறதுக்கு இந்த சனி ஒரு 4.5 மாதம் கேப் கொடுத்துருக்காரு. சனி பயிற்சிக்கு இது ஒரு லஞ்ச் பிரேக். இந்த லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் உட்காந்து உண்மையிலே யாரெல்லாம் நடித்தான்? உறவுகள் பகையாச்சு. யாருனால? அந்த உறவுக்கு நம்மையால் கெட்டுதா? உங்களால் இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளே தப்பு பண்ணியிருக்கலாம், உங்கள் மனைவி சைடு உங்கள் மையத்தினர் தப்பு பண்ணியிருக்கலாம், உங்கள் கணவன் வழி உறவினர்கள் தவறு பண்ணியிருக்கலாம். நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் அந்த உறவுகள் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? அதை சரியானபடி நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணல. அதெல்லாம் இனி சரி செய்கிறதுக்கு உண்டான காலம் இது. ஒருத்தன் கேட்பாங்க, சார் உறவு பகையாயிடுச்சு சார், மீண்டும் சேருவாங்களா? அதுதான் அந்த சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த 4.5 மாதம்.
சார் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, எனக்கு இது நான் எந்த தப்புமே பண்ணல, அது உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல பணத்தை கட்டி ஏமாந்து போயிட்டேன், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி, இப்போ கிடைக்குங்களா? திசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா இப்போ இந்த குரு சனி பயிற்சியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க, என்னுடைய யாருன்னு நம்ப முடியல, நீங்கள் நடிப்பில் கவனம், இப்போ யார் யார் நடிக்கிறாங்கிறதெல்லாம் அந்த அஷ்டம சனியில் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி அவன்கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுங்க. புகழ்ந்து பாராட்டி பேசுகிறவனை பின்னாடி திரும்பி பாருங்கள், அவன் உங்களுக்கு எவ்வளவு முதுகில் குத்துறாங்கிறது தெரியும். இதெல்லாம் அஷ்டம சனியில் சனி நமக்கு எடுக்கக்கூடிய பாடம். அதனால் சிம்ம ராசிக்காரங்க தன்னிகரற்றவர்கள், தன்னம்பிக்கையாளர்கள், வெற்றியாளர்கள், தைரியமானவர்கள், முன்னேற்றத்தை நோக்கி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், ஒரு நிமிஷம் கூட சோம்பேறித்தனமாக இருக்காதவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு திசாபுத்தியும் கெட்டு கோச்சாரமும் கெட்டு ஒருத்தர் சொல்கிறார், இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே தடை மேலே தடை, வண்டியில் போய் விழுந்தோம், வண்டிக்கு செலவு சார். சார் அமைதியாக இருங்க, திசாபுத்தியெல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். திசாபுத்தி அந்தரம் கொஞ்சம் கெட்டிருக்கு, அட்டமாதிபதி அந்தரம். அந்த எட்டுக்குனுடைய அந்தரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ராகுனுடைய திசை, அந்த ராகுனுடைய திசையும் இருக்குது. அஷ்டமசனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்கள் இரவில் பயணத்தை தடை செய்ய வேண்டும், பகலில் போங்க. உடம்பில் வந்து கவனம் தேவை, உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. எதையாவது நினச்சி போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. இப்படிலாம் அட்வைஸ் பண்ணி அந்த அந்தரம் தாண்டுற வரைக்கும் வாகனங்களை நம்ம டிரைவர் போட்டு ஓட்டிக்கலான்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். பட் இத்தனைக்கும் அவர் நம்ம பழைய வாடிக்கையாளர், 22 வருஷத்துக்கு முன்னிலேருந்து உள்ளவர். அந்த திசை முடிகிற காலம் வந்து அடுத்த திசை சுபிட்சமாக ஆரம்பிக்கக்கூடிய காலம். அதனால் இது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு அஷ்டம சனியில் இந்த ஓராண்டுகளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, திருக்கணிதப்படி அல்லது வாக்கியப்படி போயிட்டுருக்கு. அதில் இனம் புரியாத நம்மளை நடித்து ஏமாற்றியவர்கள் அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுங்க, யாரெல்லாம் நடித்தாங்கன்னு பாருங்கள். அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் இந்த 4.5 மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அஷ்டம சனியிலேருந்து விலகி வெளியில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி, கேபினுக்கு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வரும்பொழுது என்ன செய்யணும், மறுபடியும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதே அஷ்டம சனியில் தான் இன்னும் 1.5 வருஷம் போக போகிறோம். அதில் வந்து ஒரு 4.5 மாதம் நமக்கு விதிவிலக்கு. அதில் புதிதாக வேலைக்கு இணையக்கூடியவர்கள், புதிதாக வேலைக்கு பிஆருக்கு பணம் கட்டக்கூடியவர்கள், அதே மாதிரி நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், அதுக்கு அடுத்தது இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதை ஜம்ப் பண்ணி வேறு பக்கம் போகக்கூடியவர்கள், அதே மாதிரி நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா என்பதை பாராமலேயே சொந்த தொழில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்தது வெளிநாட்டுக்கு செல்வதற்காக நீங்கள் சரியானபடி அங்கேருந்து யாராவது நண்பர்கள் மூலம் விசா அரேஞ்ச் பண்ணால் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிளம்புங்க. இந்த ஏஜெண்ட்டை பார்க்குறேங்கிறது தான் சிக்கல். அந்த ஏஜெண்ட்டு மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி அந்த பணத்தை கட்டி ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4.5 மாதம் கழித்து மறுபடியும் அஷ்டம சனி தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது உங்களுடைய திசாபுத்தியை பாருங்கள். ஒரு நல்ல ஜோதிடர் திசையும் புத்தியும் நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில், திசை நல்லா இருக்கணும், அப்படி இல்லைன்னா புத்தி நல்லா இருக்கணும், அல்லது அந்தரமாவது நல்லா இருக்கணும். அப்படி இருந்து இந்த 4.5 மாதத்துக்குள்ளாரையே வெளிநாட்டு தொடர்பு அல்லது உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி படிப்பு அல்லது பதவி உயர்வு பெறும் காலம் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இறங்கி அதுக்குண்டான முயற்சி எடுங்க. இதெல்லாம் கெட்டு, பாவாதிபதியும் கெட்டு, லக்னம் கெட்டு, லக்னாதிபதியும் கெட்டு, திசையும் கெட்டிருந்தால் தயவு செய்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. நான்லாம் ஒருத்தவங்களுக்கு சொல்லி எப்போவோ வெளிநாடு சென்று அழைப்பார் அப்படின்னு, பேர் கௌதம்னு நினைக்கிறேன், ஆமாம், இன்றைக்கி ஒரு நம்பர் அவருக்கு வந்து சொல்லிட்டார், பொருத்தம் இவர்கிட்ட தான் பார்க்கணுங்கன்னு. கனடாவில் இருக்கார். அப்போ ஒரு லோக்கல் நம்பரையே அந்த நாட்டினுடைய பேரை போட்டு நான் பதிவு பண்ணது இன்னும் இருக்குது, கௌதம் கனடா. அப்போ அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருந்து அந்த திசையும் நடந்து, நான் சொன்ன மாதிரி ஆவணி மாதம் போவீங்கன்னா ஆவணி மாதம் கிடச்சி போயிட்டார். அதே சிம்ம ராசி ஒருத்தர் இந்த பணம் அவ்வளோ சீக்கிரம் கட்டியிருக்கக்கூடாதுங்கன்னு சொல்லி கேட்காம, அவர் யாரையுமே கேட்காம கட்டி கடைசியில் போக முடியாமலே இருந்தது. அதனால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த 2.5 வருஷத்தில்
அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமான ஒரு சூழலில் வேறு வழி இல்லாமல் நடிக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமல், அதனால தான் நடிப்பில் கவனம்னு போட்டேன். யார் ஒருத்தன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனை பற்றி புலன் விசாரணை செய்யாமல் சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடிய 2.5 வருஷத்துல 1.5 வருஷத்துக்கு எந்த விதமான பண உதவியோ கைமாத்தோ அல்லது கடனோ கொடுத்தீங்கன்னா நம்மளே சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம விழிப்புணர்வு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வருமுன் காப்பவன் மனிதன், வருமுன் காப்பது ஜோதிடம். எனவே வரக்கூடிய 4.5 மாதம் கடந்த ஒரு வருஷத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேணுங்கிறது பதிவோட நோக்கம். அதே மாதிரி கடந்த அந்த ஒரு வருஷத்தில் நடந்த தவறுகளுக்கு யார் பொறுப்பு, யாருடைய மைனஸ், யாருடைய மிஸ்டேக். உங்கள் மிஸ்டேக்காக இருந்தால் மாற்றிக்கோங்க, அல்லது மனைவியோ கணவனோ தவறு பண்ணியிருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை எவ்வாறு சரி செய்கிறதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதுக்குத்தான் அந்த 4.5 மாதம் உங்களுக்கு கேப் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நீங்கள் பிடிவாதமானவர் இல்லை, தப்பு தான் அப்படிங்கிறவர். தப்பு எங்கே நடந்தது, யார் அதுக்கு கேப் விட்டது, அது உங்களுடைய பங்கு என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்திருக்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கேஷை நம்பிக்கையாக நீங்கள் எது கொடுத்தீங்க, அவங்க யாருன்னு முதல்ல அவங்க நடிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அவங்க ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சனி உண்மையிலேயே உங்களை பட்டை தீட்டக்கூடிய ஒரு ஒளியாகத்தான் இருக்கிறார ஒழிய உடனே சனின்னு ஆகாது, அஷ்டம சனின்னு பயந்துக்காமல் கவனத்தில் உங்களுடைய நடிப்பில் கவனத்தை செலுத்துங்க. யார் உண்மையானவர்கள், யார் நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4.5 மாதத்துக்கு அப்புறம் துணிச்சலோடு நீங்கள் அந்த மீதி அஷ்டம சனியை எதிர்கொண்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.